ஏழைகளுக்கு செய்கிறத விட அந்த எம்எல்ஏக்களுக்கு காரு, அதுக்கு ஒரு 75,000 ரூபா மானியம், 25 ரூபா ஒரு உதவியாளர் பண்ணி கொடுக்குறீங்களே, இதுதான் மாற்றமா? 3 நாள் கடைசி அந்த 3 நாள் பிரச்சாரத்தில் தான் நீ ஜெயிச்சதே. நீ அதனால தான் 36,000 இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, குழந்தைங்களோட வீடியோ எடுத்து மாமா அங்கிள் சொல்லி பொய்யை சொல்லி அந்த குடும்பத்திலலாம் ஓட்டை வாங்கிட்டு 3 நாளில் நீ ஜெயிச்ச. இவங்க எல்லாமே கவனிக்காமல் விட்டுட்டாங்க. எடப்பாடியார் கண்டிப்பாக கவனிக்காமல் ஒன்றை விட்டுட்டாரு. தொடர்ந்து நாளை நமதி சேனலுக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் கொடுத்து வரீங்க. மேலும் நீங்க நாளை நமதிற்கு உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு விருப்பமான தொகையை அழைச்சு பங்களிப்பை தரலாம். இல்லை, ஆதவர்ஜினா சட்டமன்றத்தில் பேசும்போது நடக்கிறது அம்மா ஆட்சி தான் நடக்குது, அதிமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. நீ பேசுறது தகுதியே கிடையாது, எல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது. பூரா இங்கேருந்து போன அத்தனை பேரும் தான் நீ வச்சிருக்கிற. அதனால் நீ பேசுகிறதுக்கு எந்த வித தகுதியும் ஆதவர்ஜினாவுக்கு கிடையாது. ஸோ ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு தாவேகாவுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு OS மணியன் பேசும்போது அவங்களா விருப்பப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. அம்மாமுகலேருந்து ஜெயிச்சார் காமராஜ்னு ஒரு எம்எல்ஏ. முக்காடு போட்டு உங்கள் இதுக்கு கூட்டு வந்தது யார்? அது தானாக வந்ததா? பணமும் கொடுத்து முக்காடு போட்டு கையெழுத்தும் வச்சு நீ எப்படி சர்க்கார் படத்தை வச்சு கிழிச்சிட்டாங்கன்னு சொல்கிற? நீனு ரீல்ஸ் ஆட்சி நடத்துகிற, இப்படி கொண்டு போகிற. இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத, நாங்களே பார்த்ததில்லை. இப்படிங்கிற, இப்படி காட்டுற, கொத்து பரோட்டாங்கிற, யாராவது பண்ணுவாங்களா? என்னமோ ரீல்ஸ் ஆட்சியில் வந்துட்ட. இன்றைக்கி திறமையாக சட்டசபையில் பேசுகிறார் யாருன்னா அருமை அண்ணன் எடப்பாடியார் தான். உங்கள் எத்தனை பேர் 234 பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆள் கூட பேசல. எல்லா இன்டர்காம்ல நெட்லாம் யாரை பற்றி புகழ்றாங்க? நாளை நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் சிறப்பு விருந்தினராக அதிமுக நிர்வாகி எம்ஜிஆர் கருணா அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். சார், இப்போ தாவேகா ஆட்சி அமைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேலே ஆச்சு. மக்களுக்கு மாற்றம் தருவேன்னு சொல்லிட்டு முதல்வர் விஜய் அதை முன்னிறுத்தி மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தாங்க. உண்மையிலே தமிழ்நாடு மாற்றம் அடைஞ்சிருக்கா சார், இல்லை மாற்றம் கொடுத்துருக்காங்களா? எங்கே மாற்றம் அடைஞ்சிருக்கு? எம்எல்ஏ ஆனாங்க, மந்திரி ஆகிட்டாங்க. இப்போ என்ன பண்ண? ஏழைகளுக்கு செய்கிறத விட அந்த எம்எல்ஏக்களுக்கு காரு, அதுக்கு ஒரு 75,000 ரூபா மானியம், 25 ரூபா ஒரு உதவியாளர் பண்ணி கொடுக்குறீங்களே, இதுதான் மாற்றமா? படித்த வேலை இல்லாத திண்டாட்டம் எத்தனை பேர், எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கான். 4,000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, அந்த 4,000 ரூபா கொடுத்துருக்கலாம்ல. நீ 6 சிலிண்டர் கொடுக்க வேண்டாம், பஸ்ஸுக்கு கொடுக்க வேண்டாம், 2,500 ரூபா பணம் கொடுக்க வேண்டாம். இந்த 4,000 ரூபா இத்தனை கோடி இளைஞர்கள் நீங்கள் பாடுபட்டுக்கிட்டு 15,000, 10,000, 20,000த்துக்கு சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கானே, அந்த 1,00,000 ரூபாய் எடுத்து அந்த 4 பேர் கொடுத்தினா அந்த இளைஞர்கள் வாழ்வுலாம் எவ்வளோ நல்லா இருக்கும். இதுதான் மாற்றமா? இருக்கவனுக்கே கொடுக்குறிய, இல்லாத பட்டம் நடுத்தரில் விட்ட. பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. ஒரு மாற்றமும் கிடையாது. ஏழைகள் ஏழைகளாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் தான் உங்கள் மந்திரியும் உங்கள் எம்எல்ஏவும் தான் இன்றைக்கி பெரியாள் ஆகிட்டு இருக்கான். இதுதான் உண்மையான ஒரு நிலவரம். ஜனங்கள்லாம் அதான் பேசுகிறாங்க. இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு எந்த ஆட்சியை நீ கொடுக்கல, வாயில் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டேன். என் தலைவர் படத்தில், மகாதேவி படத்தில் ஒரு பாட்டு சூப்பராக பாடியிருப்பார். அதாவது நீங்கள் பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்துட்டீங்க. 3 நாள் கடைசி அந்த 3 நாள் பிரச்சாரத்தில் தான் நீ ஜெயிச்சதே. நீ அதனால தான் 36,000 இன்டர்நெட்டு, வாட்ஸ்அப்பு, குழந்தைங்களோட வீடியோ எடுத்து மாமா அங்கிள் சொல்லி பொய்யை சொல்லி அந்த குடும்பத்திலலாம் ஓட்டை வாங்கிட்டு 3 நாளில் நீ ஜெயிச்ச. இவங்க எல்லாமே கவனிக்காமல் விட்டுட்டாங்க. எடப்பாடியார் கண்டிப்பாக கவனிக்காமல் ஒன்றை விட்டுட்டார். 41 பேர் இறந்த பிறகு முதல்ல குரல் கொடுத்தது யார் உனக்கு? எடப்பாடியார் தான் உன்னை காப்பாற்றினார். இல்லைன்னா நேரம் நீ உள்ளே போயிருக்கணும். அப்படிப்பட்ட பொய் சொல்லி அவரே இன்றைக்கி ஒரு தீஞ்சு போன கட்சியெல்லாம் சொல்லி பொய்யை சொல்லி ஆட்சிக்கு வந்திருக்காப்புல. இந்த ஆட்சி நீண்ட நாள் நிலைக்காது. இல்லை, ஆதவர்ஜினா சட்டமன்றத்தில் பேசும்போது நடக்கிறது அம்மா ஆட்சி தான் நடக்குது, அதிமுக ஆட்சி தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது மாதிரி இன்னொரு இந்த குதிரை பேரம் சம்மந்தமாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடியார் பேசும்போது அதுக்கு பதிலடித்து பேசின ஆதவர்ஜினா சொல்கிறாரு, 2017க்கு அப்புறம் இருக்கிறது அதிமுகவே கிடையாது, அதனால தான் எங்கள் தலைவர் தீர்ந்து போன அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணுறாருன்னு ஒரு கருத்தை முன் வச்சிருக்காரு சார். தப்பு. எப்படி தீர்ந்து போச்சு?
ஜிஎஸ்டி உள்ளே வந்துருச்சு, நீட் எக்ஸாம் உள்ளே வந்துருச்சு, சிஏஏ உள்ளே வந்திருக்கு, அப்போ நீங்கள் பாஜக சரண்டர் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த கருத்தை முன்வைக்கிறேன். அதெல்லாம் காங்கிரஸ்காரன் கொண்டு வந்தது, காங்கிரஸ் கவர்மெண்ட்டில் கொண்டு வந்த திட்டங்கள் அதெல்லாம். அது பிஜேபி மேலோட்டமாக பண்ணாங்க. ஆனால் எல்லாம் தீர்மானம் போட்டு ஏற்றது பூரா காங்கிரஸ் தான். இது ஆதவ அர்ஜுனாவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. இன்றைக்கி உண்மையிலேயே அதாவது புடம் போட்ட ஒரு தங்கம்மா இன்றைக்கி அதிமுக இருக்குன்னா அது எடப்பாடியார் தலைமையில் இருக்கிற இந்த அதிமுக தான். யாராலையும் பண்ண முடியல. ஏன்னா கெட்டவெல்லாம் போயிட்டான். அதிமுக விட்டு உங்ககிட்ட தான் வந்துட்டான். நீ பேசுகிறது தகுதியே கிடையாது, எல்லாம் ஒன்றுமே இல்லைன்றது பூரா இங்கேருந்து போன அத்தனை பேரும் தான் நீ வச்சிருக்கிற. அதனால் நீ பேசுகிறதுக்கு எந்த வித தகுதியும் ஆதவ அர்ஜுனாவுக்கு கிடையாது. தொடவும் மாட்டோம், தொட விட மாட்டோம், தொட்டவங்களை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அதை பேசினார். அந்த கருத்துக்கு ஏற்ப வந்து ஓஎஸ் மணியன் சொல்லியிருக்காரு, அதிமுக 2 அமைச்சர்களும் உங்கள் கட்சியில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க, ஸோ ஊழலை பற்றி பேசுகிறதுக்கு தாவேகாவுக்கு அருகதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் மணியன் பேசும்போது அவங்களா விருப்பப்பட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் ஆனந்த் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுமா? அம்மாமுக்கிலேருந்து ஜெயிச்சார் காமராஜ்னு ஒரு எம்எல்ஏ. முக்காடு போட்டு உங்கள் இதுக்கு கூட்டு வந்தது யார்? அது வந்து தானாக வந்ததா? பணமும் கொடுத்து முக்காடு போட்டு கையெழுத்தும் வச்சு அவனை உங்கள் இதில் போட்டுட்டீங்க. அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஒரே எம்எல்ஏனால் கிட்டத்தட்ட ஒரு 20-30 எம்எல்ஏ இருந்தாங்கன்னா அவரும் நடவடிக்கை எடுத்திருப்பார். இவ்வளோ பொய் பட்ட பகலில் பொய்ய சொல்கிறீங்களே, தானாக வந்தாங்கன்னு. தானாக யார் வந்தா சொல்லுங்க பார்ப்போம். தானாலாம் யாரும் போகல. நீ கூப்பிட்ட பதவியை சொல்கிறேன், உனக்கு இந்த பதவி தரேன், மாவட்ட பொறுப்பு தரேன், வாங்கன்னு சொன்னேன். அவங்க அழகாக வந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கி படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு கடம்பூர் ராஜியே மெயின். அவரே சொல்கிறாரு, நான் ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்கேன், நீங்களாம் யாரும் வராதிங்க, அவ்வளோ மோசமாக நடத்துகிறாங்க இந்த தாவேகாக்காரன் அப்படின்றார். இல்லை, அதுக்கு அவர் மறுப்பு செய்தியெல்லாம் தெரிவித்தார். நான் அப்படி சொல்லவே இல்லை, பொய் சொல்கிறாரு. ஏன்னா இவனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, நீ சொன்னீங்கன்னா நான் அடுத்து உனக்கு இருக்காது, நீ இங்கே இருக்க முடியாது, நீ ஓடி போயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் அவர் பயந்துக்கிட்டு ஒரு விஷயம் நல்லா சொன்னான். இதே கடம்பூர் ராஜிக்கிட்ட தான் இந்த விஜய் அவன் படத்துக்காண்டி போய் உட்காந்துக்கிட்டான். நீ உன் முன்னாடி தான் நான் உட்காந்தேன். இன்றைக்கி நீ போய் சரண்டர் ஆகிறிய. நான்லாம் தலைவர் 72லேருந்து இருக்கிறேன், எனக்கு எவ்வளோ பதவி வந்துச்சு. ஆனால் பதவியே வேணாம். என் தலைவரோட அந்த ரெட்டலை எங்கே இருக்கோ, அதிமுக எங்கே இருக்கோ அப்படி தான் நாங்களாம் வாழ்கிறோம். பதவியும் கேட்கல. ஆனால் நீ பதவி சுகத்தை அம்மா ஆட்சியில் நல்லா அனுபவிச்சிங்க. நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்களா? கண்டிப்பாக நல்லா இருக்காட்டிங்க. பொய் சொல்லாதீங்க. புரட்சி தலைவரும் அம்மாவும் தெய்வமாக நின்று மேலே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஆத்மா அவங்கள மன்னிக்காது. ஸோ இப்போ வந்து சர்க்கார் பட பேனரை கிழிச்சிங்க, அதனால் நீங்கள் ஆட்சிக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் வந்து ஒரு அதிமுகவை விமர்சனம் பண்ண மாதிரி பேசியிருக்காரு. இல்லைனா அந்த இடத்துல நீங்கள் தான் உட்காந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? பொய் சொல்கிறாங்க. இந்த மாதிரி பொய்ய உலகத்துலேயும் எங்கேயும் பார்க்க முடியாது. சர்க்கார் படம் இருக்கும் போதெல்லாம் நீ எங்கே இருந்தேன்னு தெரியாது. நீ ஒரு படத்தில் நடித்தாலே அந்த படமே ஓடாது. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த டைரக்டர் மண்ணோட மண்ணாயிடுவான். ஆனால் புரட்சி தலைவர் ஒரு விஷயத்தை சொல்ல உங்களுக்கு முன்னாடி சொல்கிறேன். முரசொலி நலிவடைந்த நிலையில் இருக்குது. அப்போ புரட்சி தலைவர்கிட்ட அம்மாக்கிட்டே வந்து கேட்குறாங்க, நீங்கள் எனக்கு வந்து ஒரு படம் மட்டும் பண்ணி கொடுங்க, நாங்கள் இந்த நலிவடைஞ்ச இந்த முரசொலியை கொஞ்சம் தூக்கி எங்களால் கொண்டு வர முடியல. உடனே பொன்மன செம்மல் புரட்சி தலைவர், நான் நடித்து கொடுக்குறேன் அப்படின்னு எங்கள் தங்கள் படத்தில் அம்மா புரட்சி தலைவர் பொன்மன செம்மலும் அம்மாவும் ஒரு பைசா இல்லாமல் வாங்கி கொடுத்தாங்க. உன்னால் நீ செஞ்சிருக்கியா? அந்த படம் எவ்வளோ ஓடிச்சு? நீ சம்பாதிச்சே தான் பார்த்தே வெளியே. அந்த டைரக்டரோ தயாரிப்பாளரோ வாழவே இல்லை. நீ எப்படி சர்க்கார் படத்தை வச்சு கிழிச்சிட்டாங்கன்னு சொல்கிற? நீனு ரீல்ஸ் ஆட்சி நடத்துகிற, இப்படி கொண்டு போகிற. இந்தியாவில் எந்த முதலமைச்சரும் செய்யாத, நாங்களே பார்த்ததில்ல இப்படிங்கிற, இப்படி காட்டுற, கொத்து பரோட்டாங்கிற. யாராவது பண்ணுவாங்களா? என்னமோ ரீல்ஸ் ஆட்சியில் வந்துட்ட. ஆனால் அடுத்த எலெக்ஷனில் நீ வரமாட்டான். ஜனங்கள்லாம் நாங்கள் எங்கிட்ட நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். இந்த ஏண்டா ஆட்சியை போட்டோன்னு தான் சொல்கிறான். நீ வெளியே இவன் ஏன் வந்தான் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி எல்லாமே இந்த நாட்டு மக்கள் பேசுகிறாங்க. இதை என் காதால் நான் கேட்குறேன். ஸோ இப்போ வந்து சர்க்கார் படத்தில் வந்து இந்த இலவசமாக கொடுக்கக்கூடிய லேப்டாப்பு, அந்த மிக்சி கிரைண்டர்லாம் தூக்கி போட்டு உடைப்பாங்க. ஆனால் இப்போ இவர் வந்து இலவசமாக மாணவர்களுக்கு லேப்டாப் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை குறித்து அதிமுக கண்டனம், இந்த சர்க்கார் பட பேனர் விவகாரத்தில் அதிமுக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்து இலவசத்தை ஏன் கொடுக்குறீங்க, அந்த படத்தில் தூக்கி போட்டு உடைச்சிங்களே அப்படின்னு சொல்லி ஒரு அதிமுக கண்டனத்தை கொடுத்துருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க?
அதாவது முதல்ல நீ சொல்லும்போது என்ன செஞ்ச, நாட்டு மக்களுக்கு நான் எதுவுமே இலவசமே கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் இலவசம் கொடுக்கலாம் நீ வந்தே இருக்க முடியாது. அந்த வாக்குறுதியை நீ சொல்லலைன்னா நீ வந்திருக்க முடியாது. ஜனங்களை ஏமாற்றி நான் இலவசம் கொடுக்குறேன், 2700 ரூபா கொடுக்குறேன், 6 சிலிண்டர் கொடுக்குறேன், மகளிருக்கு தமிழ்நாடு பூரா இலவசமாக பஸ்ஸை கொடுக்குறேன்னு பொய்யை சொன்னேன். ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டுருச்சு. ஆனால் இப்போ ஜனங்க ரொம்ப தெளிவாயிட்டாங்க. ஆனால் அந்த தற்கொலை உங்க கூட இருக்கிறான் பாருங்க, அதாவது உங்க கூட ஒரு கும்பல் இருக்கும், அந்த கும்பல் தான் உனக்கு இருக்கும். ஆனால் அடுத்து நடுத்தர மக்களும் பொதுமக்கள் என்னை சிந்திக்கிறவங்கெல்லாம் உனக்கு ஓட்டே போட மாட்டாங்க. கண்டிப்பாக இது உண்மை. ஸோ இப்போ வந்து அசம்பிளியை வந்து நேரடியாக லைவ் கொடுக்குறாங்க, மக்கள் எல்லா பிரச்சனைகளையும் அதில் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் குறிப்பாக தாவேக்காவும் திமுகவும் எப்போவுமே உங்கள் ஆட்சி இங்கே ஆட்சின்னு சொல்லி கொஞ்சம் அடிச்சுக்கிற மாதிரி விவாதங்கள்லாம் காரசாரமாக போயிட்டுருக்கு. மக்கள் பிரச்சனை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு தலைவராக அதிமுக சார்பாக இருந்து பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இதை பேசிகிட்டு இருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அது எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி திறமையாக சட்டசபையில் பேசுகிறார் யாருன்னா அருமை அண்ணன் எடப்பாடியார் தான். உங்கள் எத்தனை பேர் 234 பேர் இருக்கிறீங்க, ஒரு ஆள் கூட பேசலை. எல்லா இன்டர்காம்லையும் நெட்டுலாம் யாரை பற்றி புகழ்றான்னா எடப்பாடியை இழந்துட்டுமே, இந்த தமிழ்நாடு இழந்துருச்சேன்னு தான் பார்க்குது வெளியே. உங்களெல்லாம் பற்றி யாரும் நினைக்கவே இல்லை. நீயும் வேஸ்ட்டு, இவங்களும் வேஸ்ட்டு. 2021 வரைக்கும் அவ்வளோ அருமையாக ஆட்சி செஞ்சார். கொரோனா எனக்கு தெரிஞ்சு நான் 9 மணிக்கு ஒரு வேலைக்கு நான் போகும்போது போலீஸ்காரங்களாம் மடக்குவாங்க, இங்கே போவாங்க அங்கே போவாங்க இது செய்யாதுன்ட்டு. ஆனால் நாங்கள்லாம் அந்த இதில் போய் பண்ணும்போது அவ்வளோ சிறப்பாக அந்த கொரோனாவுக்கு அவ்வளோ சிறப்பாக பண்ணார். ஒரு விஷயம் முக்கியமாக சொல்கிறேன். அப்போ கொரோனா பீரியட் இருந்த சமயத்தில் வீட்டு வரியும் மின்சார வரியும் ஏற்றணுன்னு கோர்ட்டு ஒரு உத்தரவு ஒன்று போட்டுச்சு. இது தெரியுமான்றது உங்களுக்குலாம் தெரியாது. அப்போ எடப்பாடி என்ன தெரியுமா சொன்னார், ஏற்றவே மாட்டேன். இத்தனையும் கோர்ட்டோட உத்தரவே அவர் மதிக்காமல் நான் ஏற்ற மாட்டேன், இந்த ஜனங்கள் பாதிக்கக்கூடாது, கொரோனாவில் பாதிச்சிட்டாங்க, அவ்வளோ நல்ல ஒரு ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்து ஏழை மக்கள் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அருமையான தலைவர் யாருன்னா அது எடப்பாடியார் தான். இன்றைக்கும் சொல்கிறேன், நாளைக்கும் சொல்கிறேன். ஆனால் வருங்காலத்தில் இந்த ஆட்சியை நிலைக்காது, திமுகவும் வராது. அண்ணா திமுக கண்டிப்பாக வரும். எடப்பாடி ஆட்சி அமைப்பார், முதலமைச்சர் ஆவார். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கிறேன். நன்றி சார். ஓகே.